சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. போகிறேன் 9 மணிக்கு மணி போடுறாரு, லேட் ஆகிட்டு. நாங்கள் அப்போ மோகன்ஜி சொல்லுவார், இப்போ தான் மணி போட்டுருக்கு தீவாரனை, வேனை விட்டு இறங்கி ஓடுங்க எல்லாரும் அப்படின்னாங்க. நான் எப்படி போனேன் தெரியுமா? சட்டியும் களத்தில், செருப்பையும் களத்தில், அந்த ஆவேசத்தில் உள்ளுக்கு போயிட்டேன். சுவாமி எனக்கு நல்ல சங்கீதத்தை கொடு சுவாமி, அப்படி சிடியில் ரிலீஸ் பண்ணலை. நல்ல சங்கீத ஞானத்தை கொடு, இந்த சங்கீதம் தான் எனக்கு உயிர் ஆன்னு சுவாமிகிட்ட வேண்டனேன். அன்னைக்கு முத வேண்டன அந்த ஒரு சங்கல்பம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு 300 பாடல்களை பாடும்படியா என்ன கருவியாக்கி அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். இதை விட மகிமை என்ன இருக்கு? யாதுமாயி நின்றாயே ராகவேந்திரா, என்றும் உடனிருந்து காப்பாயே ராகவேந்திரா. தாமரை நெஞ்சில் ராமரை தாங்கிய தடாகமே, தங்கத்தேரில் பவனி வரும் தீன தயாளனே. தாமரை நெஞ்சில் ராமரை தாங்கிய தடாகமே, உன்னை எல்லால் எனக்கு இங்கே யாரும் உண்டோ? மந்திராலய மகானே குருவே ஸ்ரீ ராகவேந்திரா, உன்னை எல்லால் எனக்கு இங்கே. இன்றைக்கி தேதிக்கு ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகவேந்திர சுவாமிகளை பற்றி பேசுகிறப்ப ஜாதகத்தையே மாற்றக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கடந்து வந்த அனுபவத்தில் அந்த இறைவனுடைய சக்தியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ராகவேந்திர சுவாமியை உண்மையாக வழிபட்டார். அதாவது நம்மளாம் மனிதன்தான், வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணுவோம். அது எங்கிட்ட கேட்டால் தவறு பண்ணக்கூடியவன் தான் மனுஷன், தவறு செய்யாதவன் மகான் தான். அப்போது இந்த அவர்கிட்ட பக்தி செலுத்தும் போது உண்மையாக அந்த பக்தியை நம்ம செலுத்தினோம், அந்த கடாட்சமும் அந்த அருளும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நான் முதல் மந்திராலயத்துக்கு போகும்போது மோகன்ஜி என்னை கூட்டிகிட்டு போனார். போகும்போது அவர் சொல்லுவார், 8:30 மணிக்கு அங்கே தீபாரணம் ஆயிரும். அப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் சொல்கிறது 1999 2000 வருஷத்தில் சொல்கிறேன், 23 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் அவங்களுக்கு மேலேயெல்லாம் மணல் ஒட்டி இருக்கும். அவன் சில சமயத்தில் ரத்தம் வந்துடும், அந்த அளவுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட சமயம் போகும்போது நான் போகிறேன். 9 மணிக்கு மணி போடுறாரு, லேட் ஆகிட்டு. நாங்கள் அப்போ மோகன்ஜி சொல்லுவார், இப்போ தான் மணி போட்டுருக்கு தீவாரனை, வேனை விட்டு இறங்கி ஓடுங்க எல்லாரும் அப்படின்னாங்க. நான் எப்படி போனேன் தெரியுமா? சட்டியும் களத்தில், செருப்பையும் களத்தில், அந்த ஆவேசத்தில் உள்ளுக்கு போயிட்டேன். பிறகு அங்கே நிற்கக்கூடிய அந்த காவலாளி ஓடி வந்து என் செருப்பையும் சட்டையும் கலத்தி, இப்போம்னா அடிச்சு போடுவாங்க, கலத்தி அவரே வெளியில் கொண்டு போயிட்டார். அந்த ஒரு அவஸ்தோடி இந்த சுவாமியை பார்க்கும்போது ஒன்றுமே அவர்கிட்ட வேண்டலை, என்ன அறியாமையே மாலையாக அழுதேன். சுவாமி எனக்கு நல்ல சங்கீதத்தை கொடு சுவாமி, அப்படி சிடியில் ரிலீஸ் பண்ணலை. நல்ல சங்கீத ஞானத்தை கொடு, இந்த சங்கீதம் தான் எனக்கு உயிர் ஆன்னு சுவாமிகிட்ட வேண்டனேன். அன்னைக்கு முத வேண்டன அந்த ஒரு சங்கல்பம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு 300 பாடல்களை பாடும்படியா என்ன கருவியாக்கி அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். இதை விட மகிமை என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஏகப்பட்ட மகிமைகள். அவருடைய மகிமைகளை பார்த்தா அந்த இறந்தவனுடைய பையனை உயிர்ப்பித்து கொண்டு வந்தார். நீங்கள் சொன்னீங்கள ஜாதகம் எப்படி இருக்குது, இருந்தால் அப்படி தான் இருக்குமா, தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்களா? தலையெழுத்துங்கிறது ஒன்று இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அவர் என்ன செய்வார் பகவான்னா, அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தேக பலத்தையும் அந்த திடமான மனதையும் நமக்கு தருவார். அதிலே நமக்கு அந்த ஜாதகம் மாறின மாதிரி தெரியும், கேட்டீங்களா? அப்பேற்பட்ட ஒரு மகிமை உள்ள அற்புதமான இந்த குருமகானை வழிபடக்கூடிய அளவில் இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்காருன்னா அது முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம். அதான் ஒரு பாடல் இந்த ஓவியர் சந்திரசார் எழுதியிருப்பார்,
எந்த முற்பிறப்பில் நான் எதுவாய் பிறந்தேனோ, எதுவாய் பிறந்து உன் அருகில் இருந்தேனோ. மூலராமர் பூஜையை முன்னிருந்து கண்டேனோ, பாடும் பஜனையிலும் உன்னுடன் சேர்ந்தேனோ. அப்படி அவரு கூடயே பஜனை பாடியிருப்பானார். அப்படிலாம் போனதுனால தான் இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் நான் அப்படி தான் யோசிப்பேன். இந்த ஜென்மத்தில் பெரும்பாக்கியம், இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த சங்கீதத்தை வருத்தல். நிறைய சங்கீதம் பற்றி பேசணும், ராகவேந்திர சுவாமிகள் பற்றி பேசணும். அதே நேரத்தில் சுவாமிகள் பற்றி நீங்கள் பாடின பாடலை நானும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்க மக்களும் சரி கேட்கன்னு ரொம்ப ஆவலாக காத்திருக்கோம். உங்களுடைய நேரம் அது. முதல் நினைவில் வாழும் திரு சங்கரையா எழுதின பாடல். நல்ல எல்லா இடங்களிலும் பிரபலமான பாடல். யாதுமாயி நின்றாயே ராகவேந்திரா, என்றும் உடனிருந்து காப்பாயே ராகவேந்திரா. வேதம் யாவும் நீ அறிந்து வித்தகராய் நின்றாயே, ராமநாமம் உள்ளுணர்ந்து நல்லறங்கள் புரிந்தாயே. கலிமகளால் கலியுக பிறவி உணர்ந்தாயே. இப்படி வரிசையாக அந்த வார்த்தைகள் வரும். அந்த பாடல் வாயிலாக மக்களுக்கு ராகவேந்திர சுவாமியினுடைய வரலாறை முதலில் தெரியப்படுத்துறது திரு சங்கர் ஐயா அவர்கள். அடுத்தது திரு ரவி ராமசாமி எழுதிய பாடலும் அந்த அவருடைய காலத்துக்கு பிறகு ரவி ராமசாமி எழுதிய பாடல். அதாவது மந்த்ராலய மகான் ஒரு சந்நியாசி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறாரு. தாமரை நெஞ்சில் ராமரை தாங்கிய தடாகமே, தங்கத்தேரில் பவனி வரும் தீன தயாளனே. தாமரை நெஞ்சில் ராமரை தாங்கிய தடாகமே அப்படி ஒரு பாடல். பிருந்தாவனம் ஜீவ பிருந்தாவனம் மூல பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் எல்லாம் எப்படின்னா, அந்த பாடலுடைய வரிகளில் சுவாமியினுடைய இந்த வரலாறு. அவரும் நிறைய பாடல்கள் இருக்கிறாரு. செல்லும் இடமெல்லாம் உன் கானம் ஒலிக்கிறதே, செவி குளிர கேட்பதிலே மனம் என்றும் லயிக்கிறதே. இப்படி ரவி ராமசாமி ஏராளமான பாடல்கள் இருக்கிறார். அதுக்கு அடுத்தால ஓவியர் திரு சந்திரன் ஐயா அவர்கள். அவர் சந்திரன் சார் எழுதக்கூடிய பாடல் எப்படின்னா ரொம்ப உருக்கமாக இருக்கும். மனமே மனமே கலங்காதே, நம் குருராயர் வருவார் வருந்தாதே. ஹே மனமே மனமே கலங்காதே, விதி தரும் வேதனையை பொறுமனமே. விதி தரும் வேதனையை நீ பொறுமனமே, மதியின்றி மனக்கவலை ஏன் மனமே. அது உனக்கு விதிதான், ஆனால் அந்த விதி தரக்கூடிய வேதனையை பொறு மனமே, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதில் அவருடைய வரலாறு வரும். மனைவிக்கு உணவில்லை, மகவிற்கு பாலில்லை, பசியால் வாடிய நம் குருவை அறிமனமே. அவருக்கே வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதனால் நீ அதை உணர்ந்து நடந்துக்கோ அப்படின்னு இந்த பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது மறவேன் மறவேன் மந்திராலய மாமுனியை, துறவேன் துறவேன் நின் திருநாமத்தை அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாருமே ரொம்ப உருக்கமாக இருக்கும். நாஞ்சில் ரவி ராமசாமி எழுதக்கூடிய பாடல் எல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கும். திரு ஓவியர் சந்திரன் சார் எழுதக்கூடிய பாடல் ஒரு வித்தியாசமாக இருக்கும், அதாவது ஒரு உருக்கத்தோடு இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்முடைய கோவூர் சிவசங்கரன் ஐயா அவர்கள். அவர் எழுதின பாடல் ஏதோ பிறந்தேன் ஏதோ வளர்ந்தேன், எதற்கு பிறந்தேன் எதற்கு வளர்ந்தேன் குருராஜா, உன்னை அறிந்து புரிந்து தெரிந்த பின்பு எதற்கு பிறந்தேன்
என்றுணர்ந்தேன். அதாவது உன்னை அறிந்த பிறகுதான் அந்த உலகத்தில் எதற்காக பிறந்தேன், உன்னுடைய சேவையை செய்வதற்காக நான் பிறந்தேன் என்று இந்த பாடலுடைய அர்த்தம் அப்படி இருக்கும். அடுத்து திரு மணிகண்டன் சார் அவருடைய ஒரு பாடலை சொல்கிறேன். துங்கா நதி ஓரம் பிருந்தாவனம் துவாரகை அருகே ராகவேந்திரம் தூயவன் அருள்முகம் சந்திரபிம்பம் துதிப்போர்கள் செல்லும் மந்திராலயம் ஜீவ மந்திராலயம் மூல மந்திராலயம். அவர் டி.மை. சரவணன் ஐயா சரணாகதி வரிகள் அருமையாக எழுதியிருக்கிறார். அதை நான் விருத்தமாக பாடியிருக்கிறேன். எழுந்த எண்ணமெல்லாம் உம்மால் உதித்ததே, செய்த செயல்கள் யாவும் உம்மால் விளைந்ததே, போகின்ற பாதையெல்லாம் நீர் காட்டிய பாதைகளே அப்படிங்கிற அந்த முழு வரிகளையும் நம்ம கேட்டால் தான் தெரியும். அந்த வரிகள்லாம் நல்ல பொன் வரிகள். இப்படி ஒரு இசை செல்வன் அவர் ஸ்டார் ஸ்டுடியோ அந்த ஆசிரமம் பிருந்தாவனம் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருந்தவர். அவர் எழுதின பாடல் உன்னை எல்லால் எனக்கு இங்கே யாரும் உண்டோ மந்திராலய மகானே குருவே ஸ்ரீ ராகவேந்திரா உன்னை எல்லால் எனக்கு இங்கே யாரும் உண்டோ. இதெல்லாம் ரொம்ப பாடல் கேட்குறதுக்கு அது மக்கள், அதாவது நானாக சொல்லக்கூடாது, கேட்ட மக்கள் எல்லாரும் இந்த பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு விசேஷம் அப்படி என்ன அப்படின்னா, நான் பாடின முதல் சிடி, இந்த இசை அமைத்த முதல் சிடியிலேயே அந்த மகாதனபுரம் திரு மோகன்ஜி அவர்கள் தயாரிப்பாளராக சேர்ந்தார். அந்த பாடல் எஸ்பிபி ஐயாவே பாடியிருக்கிறார். எப்படின்னா, முகம் பார்த்து பசி தீர்க்கும் தாயும் நீயே அனுதினம் பார்த்து படி எழுக்கும் தந்தையும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே. இந்த பாடல்லாம் ரொம்ப உருக்கமாக இருக்கும். அடுத்தது குமரி மந்திராலயத்தில் வெங்கடேஷ் ஒரு பக்தர், அவர் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதாவது குருவாரந்தோறும் ஒவ்வொரு பாடல் எழுதுவார். அதில் அந்த மகா கும்பாபிஷேகம் அன்னைக்கு அந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் நான் பாடுறேன். அகிலமெல்லாம் அருள் புரியும் மந்திராலயமே அன்புடனே தஞ்சம் புகும் சரணாலயமே அன்பர்களின் கண்களுக்கு உயிரோவியமே அருளோடு ஒளி வீசும் பிருந்தாவனமே ஜீவ பிருந்தாவனமே மூல பிருந்தாவனமே அப்படின்னார். இந்த பாடல் ரொம்ப நிறைவாக இருக்கும். அதனால இப்படி ஏராளமான பாடல்கள் பல பாடல் ஆசிரியர்கள் வாயிலாக எனக்கு அதை கொடுத்து அந்த இசையமைக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் அந்த அருளையும் ராகவேந்திர சுவாமி எனக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தாக எனக்கு தந்து இன்று வரையிலும் ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த இசை சேவையை, அந்த குரு சேவையை செய்வதற்கு எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அதற்கு தகுந்தவாறு என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் அவர் அருளோடு நடத்திட்டு இருக்கிறார். இன்னொன்று அப்படின்னா, இந்த பக்தியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய மனைவி தான். நான் கச்சேரிக்கு எங்கே போனாலும் ஒன்றுமே பார்க்க மாட்டேன், சூட்கேஸ் எடுப்பேன், கச்சேரி போவேன், நேரம் வருவேன், அவ்வளோதான். இந்த முன்னேற்றத்துக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னுடைய குரு எப்படியோ அதே மாதிரி தான் என்னுடைய மனைவி கமலம் அவர்கள் தான். நிறைய விஷயம் அவர்களும் ராகவேந்திர சாமியை உணர்ந்தாங்க. ஒரு குடும்பத்தில் அத்தனை பேரும் உணர்ந்தோம். என் மகள் கலைவாணி சுவாமியை உணர்ந்தா, என் மகன் உணர்ந்தான், என் மருமகள் வசந்தா அவளும் பகவான் உணர்ந்தா. அதனால் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேரையும் உணர வச்சு இன்னைக்கு இந்த எங்கள் பாரம்பரியமான இந்த கலை குடும்பத்தை இன்னைக்கும் அருளோடி வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.